ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே காவேரி, உனக்கு 5ஆம் மாசத்துல பூ வச்சு ஒரு சடங்கு மாதிரி பண்ணுவாங்க, அதை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியா பாட்டி, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது பாட்டி அப்படின்னாங்க. சரி, நான் சாரதாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன், அவளுக்கு எல்லாத்தையுமே தெரியும், உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. சரிங்க பாட்டி, நீங்க பார்த்து என்ன பண்ணாலும் ஓகே தான் பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ எதுக்காக எல்லாத்துக்குமே பாட்டி சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டே இருக்க, உனக்கு விருப்பம் தான் மட்டும் ஓகே சொல்லு. இங்க பாருங்க, பாட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறதுக்கே எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குது. அவங்க இப்படியெல்லாம் இருந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, அதனால தான் அவங்க எது கேட்டாலும் எனக்கு ஓகே சொல்லணும்னு மட்டும்தான் தோணுது அப்படின்றாங்க. சரிங்க, நம்ம ஆஃபீஸை சீக்கிரமா போய் டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆஃபீஸை நினைச்சு தாத்தா பயங்கரமான வருத்தத்தில் இருக்காரு. ஆஃபீஸில் என்னென்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போவே போயிட்டு எல்லாத்தையுமே கவனிக்கணுங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நான் இதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, ஆஃபீஸில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனதுனால அவங்க ஃபிசிக்கலாகவும் எல்லாத்தையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலே அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தவே கூடாதுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, எனக்கு நீயும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் நான் இத்தனை நாள் உங்கள் கூட இருந்தேன், வேறு எதுக்காகவும் உங்க கூட இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக என் கூட வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இனிமேல் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்ததுனால தான் பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் பாட்டி, அவங்க நிலைமையில இருக்கிற போது இத்தனை வருஷமாக உங்களை வளர்த்து ஆளாக்கணவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், சரி காவேரி, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு, என்ன பாட்டி நாளெல்லாம் குறிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், நீ ஃபோன் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்க பாட்டி, அம்மா கிட்ட தானே நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு நம்ம காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு ஃபோனை எடுத்த உடனே, என்ன காவேரி, நல்லா இருக்கியாடி, அங்கே எல்லாமே ஓகேவா, எல்லாம் நல்லா பேசுகிறாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே ஓகே தாம்மா, நீ எப்படி இருக்க, நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டே இல்லையா, மாப்பிள்ளை சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டோமா, இப்போதான் வெளியே போயிருக்காரு அவரு, இது பாட்டி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு, என்ன சாரதா நல்லா இருக்கியா, நீ வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சா, அதனால தான் வர முடியல, இன்னொரு நாளைக்கு வரமா அப்படின்றாங்க. சரிங்கம்மா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை கல்யாணி, 5ஆம் மாசத்துல பூ வச்சு ஒரு சடங்கு பண்ணுவாங்கல்ல, அதை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கம்மா பண்ணிடலாம், ஆனால் நான் டேட்டு பார்த்து நல்ல நாள் குறிச்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேம்மா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, எல்லா ஏற்பாடையும் இங்கே நான் பண்ணிக்கிறேன், நீ வந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் எப்படி நானும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும் இல்லைம்மா அப்படின்றாங்க. இங்கே பாரு சாரதா, நீ மட்டும் வந்தால் போதும், நீயே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துருங்க, வந்த உடனே இங்க எல்லா சடங்கையும் ஆரம்பிச்சிடலாம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, சரிங்கம்மா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு போனை வச்ச உடனே, அதாவது பாட்டிக்கிட்ட, இங்க பாருங்க காவேரிக்கு 5ஆம் மாசம் ஒரு பூ வச்சு ஒரு சடங்கு பண்ணுவாங்கல்ல, அந்த சடங்கை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பாட்டி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க. நல்ல விஷயம் தாண்டி, பண்ணிடலாம், எப்போ பண்ணலாம், டேட்டெல்லாம் குறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாத்தையும் டேட்டெல்லாம் குறிச்சிட்டு நீங்க மட்டும் வந்தா போதும் தான் சொல்றாங்க, நாளைக்கே வச்சிருக்காங்களா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, நமக்குன்னு ஒரு மரியாதை வேண்டாமாமா, நம்ம என்ன பண்றோமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்ல, இப்போ நம்ம போயிட்டு நின்றா நம்மளுக்கு எதுக்குமே வக்கு இல்லைன்னு தானே அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ எப்ப பாரு காவேரியே தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க, இங்க பாருமா, நான் காவேரியை கரெக்டா தான் புரிஞ்சிட்டு இருக்கேன், நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க, இங்க பாருமா, நாங்க வைக்கிற டேட்ல தான் நீங்க பண்ணுவீங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லணுமா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடி, அவங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு மேல நம்ம என்னடி சொல்ல முடியும், இங்க பாருமா,
நம்ம பண்ண வேண்டியதை பண்ண தேவையில்லையா? எதுக்காகமா நீ இப்படி ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க? நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவோம். இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே சொன்னா தானே நம்ம எல்லாத்தையும் பண்றதுக்கு. உடனடியே சொல்லிட்டா நம்ம என்னத்த பண்ண முடியும்? அந்த சபையில போய் நின்றுட்டு யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கைக்கவும், இங்க பாருடி அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலையும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்றாங்க. இங்க பாருமா, 4 பேர் முன்னாடி வந்து அசிங்கப்படுறதெல்லாம் என்னால முடியாது, நீ மட்டும் போயிட்டு வா. இங்க பாருடி, நீ வரல கண்டிப்பா காவேரி ரொம்ப கஷ்டப்படுவா, நீ வந்தாதான் அவ சந்தோஷமா இருப்பாடி. ஒழுங்கு மரியாதா நீ வர வெளிய பாரு. இங்க பாருமா, அவ கஷ்டப்படுவான்றதுக்காக என்ன வந்து கஷ்டப்பட சொல்றிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடி, நீ வர வர ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிடுடி. வாயில கத்தி வச்சு பேசுற மாதிரியே எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாக்குறே, நீ என்ன பேசுற ஏது பேசுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறியடி. இங்க பாருமா, நீ வீட்டை விக்கிறேன்னு சொல்லு, நான் உங்ககிட்ட நல்லா பேசுறேன், எதுக்காக நீ வீட்டை விற்க மாட்டேன்னு சொல்ற? இங்க பாருடி, அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? எதுக்காக இப்ப வீட்டை விக்கிறத பத்தி எல்லாம் பேசுற? இங்க பாரு, நான் வீட்டை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா நீ அதை பத்தியே கேட்டுட்டே இருக்கியே, என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாருங்கம்மா, வீட்டை விக்கிற வரைக்கும் நான் இப்படி பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க நானும் யமுனாவும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்களா? எதுக்காகமா நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியல. காவேரி மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? நாங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டியாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன்னோட சந்தோஷத்துக்கு என்னடி குறை? காசு இருந்தா மட்டும்தான் சந்தோஷம் நினைக்கிறியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருமா, வசதியா வாழ்றவங்கள மட்டும்தான் சந்தோஷமே இருக்குது. வசதியா வாழ்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாங்க. இங்க பாருடி, வசதியா வாழ்றதுல சந்தோஷமே இல்ல, நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுல தாண்டி சந்தோஷமே இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்கடி. அப்படி ஒரு தங்கமான பையன் உனக்கு கிடைச்சிருக்கான். அவன் கூடயே உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, வேற யாரு கூடடி உன்னால வாழ முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருமா, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதமா, உன்னால வீட்டை வித்து கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, நான் நாளைக்கு காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு போகணும், நீயும் ரெடி ஆயிடுற, இதை பத்தி மட்டும் பேசி என்கிட்ட, வேற எதை பத்தியும் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, காவேரி மேல கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திடுறாங்க. அது கதவை சாத்திக்கிட்டு யமுனாவுக்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா இருந்துட்டு, சொல்லுக்கா நல்லா இருக்கியா, பாப்பா எப்படி இருக்கா, பாப்பா அசைவெல்லாம் தெரியுதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியை இருடி, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குது. இந்த அம்மா காவேரின்னு ஏன் தான் இப்படி காவேரியை பிடிச்சி தொங்குறாங்கன்னே தெரியலடி. அவ சந்தோஷமா இருக்கணும், அவ நல்லா இருக்கணும், அவ என்னென்னமோ சொல்றாங்கடி. இதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குடி அப்படின்றாங்க. என்னாச்சுக்கா, எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி, நாளைக்கு அவளுக்கு பூ வச்சு ஏதோ ஒரு சடங்கு பண்ணணுமா, அதுக்காக சொன்னாங்க. அதுக்கு நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன், நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கும் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும்ல, அதுக்காக எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க நல்ல நாள் குறிச்சிட்டு நாங்க பண்றோம்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றேன். ஆனா அம்மா இருந்துட்டு, அவங்க நாளைக்கே பண்றாங்களா, அவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, இப்போ நம்ம போய் வேண்டான்னு சொன்னா அதெல்லாம் எப்படி நல்லா இருக்காது, அதனால நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா எப்படி இருக்கு? நம்ம சபையில போய் நின்றுட்டு உங்களால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்மள கேட்டா நம்மளுக்கு தானே அசிங்கமா இருக்கும். இது அம்மா கிட்ட சொன்னா அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. காவேரி சந்தோஷமா இருக்கணும், காவேரிக்காக தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவளை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசினாவே எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்குது. சரி, வீட்டை விற்கிறத பத்தி பேசினா, இங்க பாருடி, வீட்டெல்லாம் விற்கலாம் முடியாது, வீட்டை விற்கிறத பத்தி இன்னொரு டைம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு கடுப்படிக்கிறாங்க. நான் என்னதான் பண்றது, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, அம்மா தான் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல வீட்டை விற்க வேண்டான்னு, வேணாம் விடுக்கா. அப்பாவோட சென்டிமெண்ட்டை காட்டி அம்மா இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிறாங்க. இப்போ அந்த வீட்டை விற்றுட்டு அம்மா இருந்துட்டு எங்கே போவாங்க? அம்மா இப்போது ஊருக்கு போகணுன்னு நினச்சாலும் அந்த வீட்டை தானே ஞாபகம் வரும், அந்த வீட்டில் தானே போய் இருக்கணும்னு தோணும். அதனால் அம்மாவுக்கு அந்த வீடு இருக்கட்டும் விடுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீயும் இப்படியே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைக்கா நானும் அப்படி தான் பேசுகிறேன்னெல்லாம் நினைக்காத, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை சொல்கிறேன். ஏன்னா அம்மா பக்கம் நின்று கொஞ்சமாவது யோசிக்கணும்ல, நம்ம அம்மா பக்கம் யோசிக்காம இதெல்லாம் பேசிட்டா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க. என்ன விஜய் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல காவேரி, நாளைக்கு உனக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்கல்ல, அதனால உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரி இருந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க. விஜய் என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு நினைச்சு
நினைச்சு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு இருந்துட்டு பயங்கரமான கடுப்புல இருக்காரு. அதாவது ஒரே முட்டுக்கா சொத்தை விட்டுட்டு போயிடுவாருன்னு நினைச்சாரு நம்ம அன்பு இருந்துட்டு அந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம பேர்ல மாத்திக்கிட்டு இனிமே நம்ம இங்கே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்சது நடக்காதனால பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அஜய் கிட்ட போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அஜய் இருந்துட்டு அப்ப என்னப்பா சொல்றேன், அவன் திரும்ப வந்துட்டானா, அவன் வரமாட்டான் தானே சொன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நானும் அப்படிதானே நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துட்டான், இனிமே எங்கேயுமே போக மாட்டானா, இங்கேதான் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமான அதாவது இதெல்லாம் நம்ம அன்பு பேசுறதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்புக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன பேசிட்டு இருக்கேன், இன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க விஜய், இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை விஜய் அப்படின்றாங்க. என்ன காவேரி சொல்ற? ஆமா விஜய், இப்போ அஜய் கிட்ட என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாரு தெரியுமா உங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு என்ன சொல்ற விஜய், என்ன சொல்ற காவேரி? ஆமாங்க, இங்க உங்க சித்தப்பா என்னென்னலாம் பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இப்போ அஜய் கிட்ட உங்க சொத்தெல்லாம் நம்ம அவங்க பேர்லயே மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தாங்களாம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களாம். அவ்வளோ அவ்வளோ இதுவா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு, அவர் அப்படிதான் நம்மளுக்கு தெரியும்ல, விட்டுரு, அவரை பத்தி நம்ம பேசி நம்ம மைண்டை ஏன் இது பண்ணிக்கணும். உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருவா, உனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கு, பாப்பாக்கு உனக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாப்பாக்கு குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, பொம்மைங்க, அதுக்கப்புறம் காவேரிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் நைட்டி, அப்புறம் இது டெலிவரிக்கு போகும்போது என்னென்னலாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தா காவேரி இருந்துட்டு என்னங்க இதெல்லாம், இது இப்பவே வாங்கிட்டீங்க, நம்ம டெலிவரி ஆகும்போது தானே இது எல்லாத்தையும் வாங்கணும், எதுக்காக இப்பவே வாங்கி வச்சுட்டீங்க? இங்க பாரு காவேரி, டெலிவரி ஆகுறப்போ நம்ம அவசரமா எதுவுமே வாங்கக்கூடாது இல்ல, அதனாலதான் ஒன்னொன்னா இப்பவே அப்பப்போ ஒன்னொன்னா வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க இதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, இந்த குட்டி குட்டியா இருக்கு பாருங்க, நம்ம பாப்பாவும் இப்படிதான் குட்டியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கல்யாணி இருந்துட்டு வராங்க. என்ன காவேரி, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல பாட்டி, பாப்பாக்கு குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, பாப்பா இவ்வளோ குட்டியாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு காவேரி, நாளைக்கு சீக்கிரமா நீ எழுந்து சீக்கிரமா குளிக்கணும் இல்லையா, அதனால நீ போய் படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு, நீ டைமை வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க பாட்டி, நீங்க சொல்றதுனால நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட, விஜய் நீங்களும் தூங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு விஜய் இருடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு பாலை ஊத்திட்டு வந்து நம்ம காவேரி கையிலையும் விஜய் கையிலையும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, என் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்களே, கொஞ்சம் நான் வீட்டுக்கு வர நேரமா பார்த்து என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்களே, நீங்க மட்டும் அப்போ அப்படி நடந்துக்கலன்னா நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பேன். அப்போ நம்ம குடும்பத்துல எவ்வளவு மாற்றம் இருந்திருக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி பிரச்சனை நம்ம வீட்டுல வந்திருக்காது பாட்டி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, நடந்து முடிஞ்சதை பத்தியெல்லாம் எதுக்கு பேசணும், அதெல்லாம் விடு. இங்க பாரு பாட்டி, நீ போய் தூங்கு, நாங்களும் தூங்கணும்ல, நாளைக்கு சீக்கிரமா இல்லைன்னு ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம அன்பு இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, இந்த ஃபங்க்ஷனை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ராதா வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி, உன்னோட விஜய் இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னா, சொத்தெல்லாம் நம்ம பேர்ல மாத்தி வைக்கிறேன்னு தானே சொன்னா, எதுக்காக இப்போ திரும்ப வந்து இந்த வீட்டுல உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் அவனோட வீடு, அவன் எப்ப வேணாலும் வருவான், எப்ப வேணாலும் போவான், அதை கேட்க நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, இங்க பாரு ராதா, விஜய் தானே சொன்னான், அவன் தானே சொன்னான் இந்த வீடை மனசார நான் அஜய்க்கு எழுதி கொடுக்குறேன்னு சொன்னானா இல்லையா, அவன் சொன்னதுனால தானே நான் இப்ப கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட ராதா இருந்துட்டு இங்க பாருங்க, அவன் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டு போயிட்டான், அதுக்காக எழுதி கொடுத்துருவாங்களா உங்களுக்கு, நீங்க இப்படி எல்லாம் ஒரு எண்ணத்துல இருக்கிற
பேசுறோம்னு தெரிஞ்சாவே கண்டிப்பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசுறத பார்த்தாவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராதா வந்து இப்படி பேசுறதுனால உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, உங்ககிட்ட எதுக்கு பேசணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது அன்பு இருந்துட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, சரி போய் தூங்கு, நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போய் படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு இருந்துட்டு எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம சாரதா இருந்துட்டு வேலையா காவேரிக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்காக போயிட்டு நம்ம காவேரி கிட்ட, அதாவது கங்கா கிட்ட, என்ன கங்கா ரெடி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா சொல்ற, காலையிலேயே ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்குறீங்க? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு நேத்தே, அவங்க கிட்ட பேசுமா, அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு டைம் கேளுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொன்னா இல்லையா உங்களுக்கு? நீங்க எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, அதாவது சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவங்க இந்நேரம் அவங்க ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, சீக்கிரமா ரெடி ஆகுனி அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு வேண்டா வெறுப்பா ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியும் ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா கிட்ட என்னடி ரெடி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டே இருக்கமா, ஒரு 10 நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்படிக்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வந்துடுறாங்க. ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆடி பாரு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அங்கே எல்லா ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாரு, நம்ம லேட்டாக போய் நின்றா ஏதாச்சும் சொல்லுவாங்க. இங்கே பாருமா, நம்ம லேட்டாக போனாதான் ஏதாச்சும் சொல்லுவாங்களா? இப்போ நம்ம எதுவுமே வெறும் கையை வீசிட்டு போகிறோம்ல, அதுக்கு கூட தான் சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் பொறுத்துக்கிறல்ல, அதுக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ எதுக்கு எடுத்தாலும் வாய் அடிச்சுட்டே இருக்க, நீ இந்த மாதிரி வாய் பேசுறத கொஞ்சம் நிறுத்து, நீ வாய் பேசுறத கொஞ்சம் நிறுத்தினா கண்டிப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்றாங்க. இங்க பாருமா, நான் வாய் பேசினா நல்லா இருக்க மாட்டேன்னு நீ சொல்றியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடி, நான் எதுவும் உன்னை சொல்லல, நீ அமைதியா பேசாம என் கூட வந்தா போதும் அப்படின்றாங்க. யமுனா கிளம்பிட்டாலான்னு ஃபோன் பண்ணி கேள்றி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு யமுனாக்கு கால் பண்ணி, யமுனா கிளம்பிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லக்கா, நான் கொஞ்சம் லேட் ஆகும், காவேரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் லேட் ஆகும்க்கா நான் வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேங்க்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிடி நான் போனை வைக்கிறேன்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்டமா, அவ வரத்துக்கு லேட் ஆகுமா, காவேரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி சாரதா கங்கான்னு சொல்லிட்டு ஆட்டோல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு மாப்பிள்ளை கணக்கா அழகாக ரெடி ஆகிட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம கல்யாணி இருந்துட்டு விஜயை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் இங்கே கொஞ்சம் கீழே வாயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கும்மிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோட ராசா, நீ நல்லா இருக்கணியா, இப்படி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா, நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு அதாவது ராசி உடைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம தாத்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, என்ன விஜய், என்ன மாப்பிள்ளை கணக்கா மின்றையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே விஜயை பார்த்த காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் இவ்வளோ அழகா இருக்கீங்க, ஹீரோ கணக்கா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் சொல்லவும், என்ன காவேரி நீ தான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, உங்க அளவுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்கங்க அப்படின்னாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க நீங்க தான் அழகே, கண்டிப்பா உங்க முன்னாடி யாருமே நிக்க முடியாது, உங்க முன்னாடி யாரு நின்றாலும் அவங்க தோத்து போயிடுவாங்கங்க, அவ்வளோ அழகு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு ஒரே வெக்கம், என்ன காவேரி சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க விஜய், நீங்க ரொம்ப அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு, சரிடா விஜய், நீ ரொம்ப அழகுதான்டா, காவேரி சொல்ற மாதிரி நீ ரொம்ப அழகா தான் இருக்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு இதெல்லாம் கேட்ட நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட பேத்தியும் அழகுதான், என்னோட பேரனும் அழகுதான், 2 பேருமே அழகுதான், 2 பேருக்குமே நான் சுத்தி போடுறேன், 2 பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சுத்தி போடுறாங்க. சரி காவேரி, நீ போயிட்டு ரொம்ப நேரம் நிக்காத, நீ போய் உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாட்டி விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்த காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்ம வீட்டுல வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்ன பாட்டியா இது, இப்படியெல்லாம் என்ன கவனிக்கிறாங்களே, அப்போ அதை பண்ணாம இருந்திருந்தா இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம்
பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மா அக்காலாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஆளவே காணுமே, அதனால தான் நான் வாசலவே பார்த்துட்டு இருக்கேன் அவங்க எப்போ வருவாங்களோன்னு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணி வந்துட்டு, என்ன காவேரி வீட்டில் இருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா, டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துட்டே இருக்குன்னு சொன்னாங்க பாட்டி, அதனால தான் நானும் வாசலே பார்த்துட்டு இருக்கேன், வருவாங்களான்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லை காவேரி, சீக்கிரமாக வர சொல்ல வேண்டியதானே. இல்லை பாட்டி, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சான், அதனால தான் லேட்டாக வராங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு அதாவது அந்த நேரம் பார்த்து சாரதா கங்கா பாட்டின்னு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம காவேரிக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு, வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நம்ம காவேரியை பார்த்த சாரதா இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. காவேரி ரொம்ப அழகா இருக்க காவேரி, நீ உன்னை இப்படி பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல காவேரி, பயங்கர சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு, அக்கா வாக்கா, நல்லா இருக்கியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா பேசுனதும் நம்ம காவேரிக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் ஆயிடுது. இவ்வளோ நடந்தோம் அக்கா நம்ம கூட நல்லா பேச மாட்டாளே அப்படின்னு நினைச்சு பயங்கர ஃபீலா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, பாட்டி நான் இல்லாம சந்தோஷமா இருந்தியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, நீ எப்ப பாரு லொடன்னு பேசிட்டே இருப்ப, இப்ப யாருமே பேசுறதுக்கு இல்லடி, வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருக்குடி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, என்ன பாட்டி எல்லாம் காவேரி மேலதான் பாசமா இருக்கீங்க, நான் ஒரு வீட்டுல இருக்கேன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, நான் எப்ப பாரு பேசிட்டே இருப்பேன்ல, அதனால அப்படி சொல்றாங்க, வேற எதுவும் இல்லக்கா, நீ வேற எதுவும் தப்பா நினைச்சுக்காதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. நீ கொஞ்ச நேரம் நிறுத்தடி, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரு மேல பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கொஞ்ச நாள்ல தெரிஞ்சுக்கிட்டனே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சார் வந்துட்டு, இங்க பாருடி, இங்க வந்து உன்னோட வேலையை காட்டாதுடி, ப்ளீஸ் டி, இங்கேயாவது கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாருமா, என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படிதான் தெரியுது, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன சண்டைக்காரி மாதிரி தெரியுதா, நீங்க பண்றதெல்லாம் தெரியல, நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா, என்னம்மா நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருமா, எதுக்காகமா இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, வேண்டாம் விடுமா அப்படின்றாங்க. இங்க பாரடி கங்கா, வந்த இடத்துல அசிங்கப்படுத்தாத, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலடி. உன்னை எப்படி நான் காவேரிய ஒரு மாதிரியும் உன்ன ஒரு மாதிரியும் எப்படி நான் உன்னை பார்த்தேன், இப்படி எல்லாம் பேசாதடி, நான் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாருமா, அது கடவுளுக்கே அடுக்காது அந்த வார்த்தையை, நீ அந்த கடவுள்கிட்ட கூட போய் சொல்லிப்பாரு, கடவுள் கூட அதை ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றாங்க. இங்க பாருடி, நீ போய் சொல்லிப்பாருடி, கடவுள் ஒத்துக்கிறாரா ஒத்துக்க மாட்டாரான்னு கடவுளுக்கே தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, சரிம்மா விடுமா, வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கல்யாணி வந்துட்டு, என்ன சார் அதான் அங்கேயே நின்று பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், பேசாம வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட போயிட்டு உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே நம்ம கங்காக்கு பயங்கர கோவம், நம்ம மேல யாருக்குமே பாசம் இல்லை, நம்ம மாசமா இருக்கோம்னு கூட யாருமே நினைக்க மாட்டாங்க, எல்லாமே காவேரிக்கு தான் நடக்குது. இப்ப பாருங்க, இந்த ஃபங்க்ஷனு கூட இது சும்மா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் தான், இதுவே எவ்வளோ பெருசா பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும், ஆனா என்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் வெளியே பேசுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா பார்த்துட்டு, என்னத்த நல்லா இருக்கீங்களா, உங்க சாப்பாடை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றாங்க. என்ன தம்பி, உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தா நான் சமைச்சு கொண்டு வந்திருப்பேன்ல அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பல, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்றாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு எப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுச்சோ அப்பவே கேளுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு நான் கொண்டு வரேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்கம்மா, நம்ம விஜய் நேத்துல இருந்து உன்னை பத்தி தான் பேசிட்டே இருந்தாரு, உன்னை ரொம்ப மிஸ் பண்றாராம், உங்க சாப்பாடை மிஸ் பண்றாராம், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை மிஸ் பண்றாராம், நேத்து இருந்து உங்க புராணமே தான் ஓடிட்டே இருக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணம் இருந்துட்டு, என்ன சாரதா ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரிக்கு ஒவ்வொருத்தரா நலங்கு வைக்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு நலங்கு வைக்க வரவும், அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு நலங்கு வைக்க வராங்க. வந்த உடனே நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சும்மா
அப்படி ரொம்பவே ரஃப்பாக எடுத்து நம்ம காவேரி கன்னத்தில் நலங்கு வைக்கவும் காவேரிக்கு பயங்கரமா ஒரு ஃபீல் ஆயிடுது. என்ன அக்கா இப்படி எல்லாம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு வச்சு முடிச்சுட்டு மேலே பூவெல்லாம் போட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வைக்க போறாங்க. சாரதா வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தரா எல்லாருமே வச்சு முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே அதுக்கப்புறம் என்ன அடுத்து என்னென்ன சடங்கு இருக்கோ எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன அன்பு இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு போயிட்டு சாரதா கிட்ட இங்க பாருங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க வந்தது எல்லாம் அப்படின்றாங்க. இங்க பாரு காவேரி, நீ உனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும், எப்படி இருக்காது, உனக்கு தான் நீ நினைக்காத அளவுக்கு நீ பணக்காரியா இருக்கியே, நீ நினைக்கிறப்ப எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும், செஞ்சுக்க முடியும், எங்களால அதெல்லாம் முடியுமா, முடியாதுல்ல, அதனால நீ சந்தோஷமா தான் இருப்ப, உனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறையா இருக்குது அப்படின்றாங்க. இங்க பாருக்கா, நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அப்படி எல்லாம் பேசாதக்கா அப்படின்றாங்க. நான் எதுக்கடி இப்படி பேசுறேன், நான் எதுக்கடி இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரியை புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.